அதனால சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு அத்தாப்ப சுந்தரி ஒருத்தி மாமியாவை தாலி கட்டுறதா? ஏய், மாமனாருக்கு எப்பற தாலி கட்ட முடியும்? மணப்பாறையில மாடு வாங்கணும், சரி. மணவரையில தாலி கட்டணும். மணவரையிலையா? மாமியா கொடுத்த கையகல இடத்துல கலப்பைய போட்டு உழவு ஓட்டணும். அருமை. மழை பெஞ்சிருச்சு, உழவு ஓட்டணும். சரி. மாடு வாங்கலான்னு வந்து இருட்டாயிருச்சு. சரி. இங்க வந்து பார்த்தா மை செட் படிச்சுட்டு இருக்கு. என்னமா எழுதின்னு இருக்குது. ஆமா ஆமா. நீங்க எல்லாம் யாரு? நாங்களும் நாடகக்காரங்க. ஓ, நாடகக்காரங்க. ஆமா. 10 மணியான ஐயோ அம்மனு கத்துறது நீங்க தானே? ஐயா அம்மானு கத்துறமா? ஆமா. அப்படி இல்ல. பாப்பா யாரு? பாப்பாவா? சூப்பர் சிகரா இருக்குது. சூப்பர் சிகர் இல்லையா? சூப்பர் ஃபிகர். யார் அது? நாங்க தான் வச்சிருக்கோம். தெரியும்டா எனக்கு. எனக்கு தெரியும். இல்லனே, ஆட்டத்துக்கு வச்சிருக்கான். அதத்தே அந்த பிள்ளை ஆட விட்டு நாங்க சம்பாதிச்சிட்டு இருக்கோம். எனக்கு தெரியும். நான் ஒரு ஆளு சும்மா தானே அனாதை அலையிறேன். ஆமா. என்னையும் கூப்பிட்டு நானும் சேர்ந்து வச்சுக்கவில்லை. நீ தான் 2 வச்சிருக்கீல, அப்புறம் என்ன போ. ஐயா, அதுவும் பத்தலைங்கடா. ஆமா. பாப்பா நல்லா இருக்குது. இங்க ஒரு ஆட்டம் போட சொல்லுங்க பாப்பா. ஆட்டம் சும்மாலாம் ஆட முடியாது. துணி போட்டுட்டு ஆட சொல்லுங்க தம்பி. காசு காசு முக்கியம். எதுக்கு? காசு கொடுத்தாதான் பிள்ளை ஆடும். துட்டு கொடுத்தா ஆடுமா? ஆமா. சும்மா ஆட சொல்லியா? நான் மாடு வாங்கத்தான் காசு வச்சிருக்கேன். நான் ஒண்ணு காசு இல்லாமல வரல. அப்புறம் 10,000 ரூபா வச்சிருக்கேன். மாடு வாங்க. 10,000 வச்சிருக்கீல, ஒரு 10 ரூபா கொடுக்க முடியாது உன்னால? 10 ரூபா கொடுத்து ஆடுமா? ஆடும். என்ன பெரிய காசு. பிள்ளைய பார்த்து பல வருஷம் ஆச்சு. இன்னைக்கு தான் சிக்கிருக்கு முண்டை. பார்த்து நாக்குல ரேகை தெரிஞ்சிட போகுது. பாஷா போடுறதா? எவ்வளவு வச்சிருக்க? எவ்வளவு வச்சிருக்க? எவ்வளவு வச்சிருக்க? இம்புட்டு நேரம் உருவி ஒரு நோட்டு தான் வந்திருக்கு. எவ்வளவு வச்சிருக்க? சரி குடு. ஆட சொல்றா பிள்ளையா? ஆடுமா. ஏமா நீ உட்காரு போ, ஓரமா உட்காரு போ. உட்காரு உட்காரு, ஓரமா உட்காரு. ஏய் உட்காரியா? ஓரமா இரு. ஏய் ஓரமா இரியா. ஏய் போயா மதான்ட்டு. ஏய் எங்க கிணறு? ஆத்தி நீ ஓரம் அப்படி உட்காரு. உட்காந்துட்டியா? ஏமா இங்க வாரு. நீ சும்மா போயிட்டு மட்டும் வா. அவ்வளவுதான். வந்துரு 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 வந்துரு. ஏயா சும்மா தானே போற சொன்னேன். ஆமா. அந்த பிள்ளை துணிமணியோட ஆடாம உங்களுக்கு சும்மா பாத்துட்டு வர சொன்னேன். அவ்வளவுதான். சும்மா வர ஆட சொல்லியா? நீ கொடுத்த காசுக்கு அவ்வளவுதான் வரும். இது யாரா புது புரோக்கரா இருக்குது? நீ கொடுத்த காசுக்கு அவ்வளவுதான் வரும். நிறைய பெரிய காசு, கொள்ளாத காசு. 100 ரூபாவா? 100 ரூபாய்க்கு ஆடாதுப்பா. இருக்க கட்டி இருக்கடா, அவத்தோட சொல்லு. ஏமா நீ போயிட்டு 2வது வீட்ல கொடுத்தா. இப்படி போய்டு, இப்படி இப்படி வந்துருமா? அவ்வளவுதான் அவ்வளவுதான். வந்துருமா, வந்துரு வந்துரு, நீ வந்துரு. அவ்வளவுதான், காசு முடிஞ்சு. ஆமா காசு ஆட சொல்லியா? 100 ரூபா கொடுத்தா அவ்வளவுதான். 100 ரூபா கொடுத்தனே, அதுக்கு அவ்வளவுதான் வரும். ஏய் என்னடா பஸ்ல கூட இப்படி காசு கேட்க மாட்டாங்க போல. நான் கேட்கப்பா. ஆனா சரி சரி. இல்ல சூப்பர் சிகரா இருக்குது. என்ன? ஏய் 200 ரூபா தூக்கி கொடு. 200 ரூபாவா? இப்ப நீங்க மாடு வாங்க போகலையா? மாடு நான் மசிரல வாங்குவேன். ஆடு.
கம்முன்னு படுத்துருந்துச்சு. அப்ப கூட பெருசா இருந்துச்சு. இப்ப என்ன விளக்கமா அது குச்சி மேல இருக்குது. ஏ ஆர்த்தா இப்பதானே 200 வாவா கொடுத்தேன். அதுதான் அப்படித்தான் பார்க்க முடியும். பாவாடை தூக்கி விட்டு காலை பார்த்து இல்ல. ஆமா அது பார்த்ததுக்கு சரியா போச்சு. ஏதோ அத ஆமா ஏய் ஏடா இவ்வளவு சீப்பா சொல்றியா? நான் ஓசியாவே பார்த்தேன்டா. ஐயோ ஐயோ ஆட சொல்லியா புரோக்கர்? காசை குடுறாய். என்னடா பெரிய காசு, கொள்ளாத காசு. குடு குடு. 300 வாவா ஆட சொல்லு. கட்டி பொடி கட்டி பொடிங்க. அக்கல்லியா பாட்டு பண்ண ஏடா பிள்ளைய கட்டி பிடிக்கிற? மூர்த்தி என்னடா மட்டார் நடிக்கிறியா? யோ பாட்டில் போடுதியா? அந்த புரோக்கரை விட இந்த புரோக்கர். ஏய் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. கட்டி பிடிச்சிட சரியா போச்சு. ஏய் கட்டி பொடி கட்டி பொடிங்க. ராசா கண்டபாடி கட்டி பொடிங்க. கட்டி பொடி கட்டி பொடிங்க. மாமா கண்டபாடி கட்டி பொடிங்க. எந்த இடத்தில் சுகம் அதிகம் கண்டுபிடித்து அந்த இடத்தை கண்டுபிடித்து கட்டி பொடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி பொடிடா. டேய் என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க? நல்லா ஆடிச்சா? நல்லா இருந்துச்சா? எங்கடா நல்லா இருக்குது இருக்குது. ஆட சொல்லு. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு காசு. நீ கொடுத்தது அவ்வளவுதானே? 300 ரூபா கொடுத்தேன். அவ்வளவுதான்யா. அவ்வளவுதான் ஆட்டம் முடிஞ்சிருச்சு. காசு தரியா? தாதகாரனை கூட்டி விடுமா இப்ப. ஏய் மாமா மைய வேணும். மாமே மைய அதான் சொன்னேன். காசு குடியா? காசு 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 காசு. பெரிய காசு பொல்லாத. அண்ணே இந்த மாடு வாங்க போகலையா? மாடுன மசுல வாங்குவேன். ஓ சௌரியார் மசுல வாங்க போறீங்க. ஓ அதுல சௌரியாருக்கு சொட்டடா. யார் இப்படி எல்லாம் ஆடாத. அப்புறம் நான் சொல்ற மாதிரியா? சொல்லுங்க. அப்படி வரணும். மல்லக் மல்லக் மலக் மலக் தொல்லுக் தொல்லுக் தொலுக்கு தொலுக்கு புல்லுக் புல்லுக். ஏய் அது என்ன புலுக்கு புலுக்கு? அதுக்கெல்லாம் 3000 4000 ஆகும்பா. ஏய் போடா 150 ரூபாய். ரெண்டுல நீ ஒன்ன தொடுமா? நான் ரெண்டையுமே தொடுவேன். உன்ன இருந்தாலும் பரவாயில்லை. அவன அட்டா. இல்ல கை வெட்டணுமா? ரெண்டுல நீ ஒன்ன தொடுமா? இந்த பொண்ணுக்கு தேவைக்கப்படலாமா? ஜல்லிக்கட்டு காலரடிதாமா. நீ கொம்ப வைக்க வாழ தொடலாமா? பாய் மேல பாய் போட்டு பாய் போமா புது பாட்டு புது பாட்டு. ஆமா ஆமா அதுதானே அதுதானே காத விளையாட்டு. ரெண்டுல நீ ஒன்ன தொடுமாமா. இந்த பொண்ணுகிட்ட வைக்கப்படலாமா? சபாஸ்ரா. ஏன்டா சூப்பரியா ஒன்றரை புல் பீட்டி புல் ஆடிச்சா? ஏய் இன்னொரு தடவை காசு காசு. காசு கொடு. மாடு வாங்க மாடு வாங்க போல. மாடு மசல்ல வாங்குறேன். என்ன பெரிய மாடு மாதிரி காசு. காசு காசு இந்தா கொடுங்க கொடுங்க. 1500 ரூபாவா? சரி கோயில்ல ஈடு போட்டுருவீங்க. மொத்தமே வெறும் 1000 தான் கொடுத்துருக்க. கோயில்ல ஈடு போட்டுருவீங்க. யாரு இப்படி ஆடக்கூடாது. அப்புறம் நான் சொல்ற மாதிரி ஆடணும். சொல்லுங்க. இங்கிட்ட வந்து இந்த காலை தூக்கணும். ஆஹா. இங்கிட்ட வந்து இந்த காலை தூக்கணும். ஆஹா. அப்புறம் 2 காலையும் தூக்கணும். ஏய் ரெண்டு காலையும் தூக்குனா தூம கட்டின கீழே விழுந்துருமியா பிள்ளை? 4 பேர் இருக்கீங்க. ஆளு கொஞ்சமா பிச்சுக்குங்க. எனக்கெல்லாம் வேணாம்ப்பா. ஏறிக்கங்க. டேய் 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 உட்காரு. பாட்டு பாட்டு பாட்டா. அக்கல்லி உட்கார்றா. ஏறுகையா ஏறுகையா ரிச்சாவுல இத்தனை பேரை ஏறினாலும் பஞ்சர் இல்ல. ஏறுகையா ஏறுகையா ரிச்சாவுல. இது சீப்பா இது. ஏப்பா சுடுகாட்டுல எலும்பு கூடு கிடந்த மாதிரி இருக்குது. பஞ்சர் ஆகாதாம்ல.
ஏய் ஓவரா பேசுற ஆட்டம் ஆட்டம்னா வேணாமா ஏறிக்கையா ரிச்சாவுல இத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சரில்ல ஏறிட்ட பாரியா என்ன செய்ய முடியும் ஏறிக்கையா ரிச்சாவுல எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சர் இல்ல ஏறிக்கையா ரிக்ஷாவுல டே போடா செத்துற போறாரா போடா டே போடா தாளத்தை குறா ஐயோ வெட்டி இழுக்குதா என்ன பண்றீங்க உனக்கு என்ன ஆச்சு இப்ப காலத்து குச்சில ஆமா உள்ள யாரோ ஒரு ஆள் இருக்கேன் யாரு பாரு முரட்டு தனமான ஆளு எனக்கு தெரியாமையா தண்டி என்னது மீச இந்த புள்ள இப்படி காலை தூக்குச்சுல்ல அந்த ஆளு வெளியே வேகமா வர்றாரு என்ன சொன்னாரு எப்படி வர்றாரு தெரியுமா எப்படி வந்தாரு அப்படி வர்றாரு அப்படியே வந்தாரு ஆட சொல்லியா பிள்ளைய தம்பி காசு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் காசு கேள்ற தர்றேன் காசு கொடு ஆட சொல்றேன் என்னடா பெரிய என்ன அச்சோ என்னாச்சு ஒண்ணுமில்ல போட்டுற துணிமணி எல்லாம் கழட்டி கொடுத்துட்டு அம்மா போட்டுற துணிமணி என்னாச்சு காசு காலியாயிருச்சு சட்டை கொடுத்தாடுமா ஆமா அது தெரிஞ்சது நான் பணத்தை கொடுத்துருக்க மாட்டேனே முன்னாடியே கேட்டுக்கலாம்ல தம்பி சட்டை மட்டும் பத்தாது அந்த பேண்டையும் கழட்டு என்னது பேண்டா ஆமா ஆளை பாரு முகரை பாரு மூஞ்சிய பாரு யா இவங்க மட்டும் 2 பேன் வச்சிருக்காங்கடா உள்ள ஒரே புழுக்கமா இருக்குது அதனால சட்டையை கூட அவுத்துட்டேன் சட்டி அவுத்துட்டியா பரவாயில்ல கோமணம் கட்டிருப்பீல இல்லடாப்பா கட்டலையா உனக்கு ஆட்டம் வேணுமா வேணாமா இந்த பிள்ளை நான் பேண்ட கொடுத்து ஆடுமா ஆமா பேண்ட கழட்டி ஆடுதே இல்ல எனக்கு ஆடும் கை கால் தானே அது ஆடும்போது பாத்துக்கலாம் அவுக்க மாட்டேன் பேண்ட ஆட சொல்றா பேண்ட கழட்டியா என்னடா பெரிய பேண்ட் என்னடா கீழ பாரியா கீழ என்னடா இருக்கு அட குடிச்சு பாரியா ஏறிக்கையா ரிச்சாவுல எத்தனை ஏறினாலும் பஞ்சர் இல்ல ஏறிக்கையா ரிச்சாவுல இத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சர் இல்ல யாரியா நீனு யாரியா முதல்ல நான் மாடு வாங்க வந்தவன் இப்ப அந்த வர சொல்லு போ நான் தாயா நீ தான் துணிமணி இல்லாம போனிய ஏய் சந்தேகமா இருக்கா எங்க துணியா கழட்டு பாப்பா வேணும்னா மோந்து பா
அது நான் தான். நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க டொங்காசூர்ல இருந்து வர்றோம். காசை கொடுங்க, நான் மாடு வாங்கணும். என்ன அப்புறம் ஆடி மாசம் ஆஃபர். அக்கா கிட்ட தங்கச்சி பிரி. ஆமா, இந்த பிள்ளைய மட்டும் நீ ஆடு ஜெயிச்சிட்டீன்னா இங்க பாரு, இங்க பாரு, இந்த பிள்ளைய மட்டும் நீ ஆடு ஜெயிச்சிட்டீன்னா இந்த பிள்ளை மட்டும் இல்லாம வந்திருக்க 2 பிள்ளை சேர்த்து கூட்டிட்டு போலாம். வேணாண்டா, ஏப்பா? ஏற்கனவே வீட்டுல 2 தான் இருக்கு. இது வேற மிஸ்ஸியா. நம்மளால ஒண்ணு சமாளி. சரி, ஆடி ஜெயிச்சிட்டு போ, காசு வாங்கிட்டு போ, பிள்ளையும் கூட்டிட்டு போயிரு. அத சொல்லு. இத மட்டும் விடு. நான் கொண்டு போயிடுறேன். சரி, ஓகே. அடப்பட வந்த அம்மா, ஓ அடுத்து எவ்வளவு வையம்மா? அட வந்த அம்மா, ஓ அட என்ன சும்மா. ஒரு பிடிக்கு சக்குன்னு இருக்கு. ஏய், அடிச்சோடியும் பிச்சு முடியும் பிச்சு. நான் அடிக்க வேண்டியதே இல்ல. உசாரு நான் உசாரு, ஒரு தர உசாரு, உசாரு நான் உசாரு, ஒரு தர உசாரு. ரொம்ப நாளாச்சு. இன்னைக்கு தான் பிள்ளை உசுரை கொடுத்து ஆடுது. உசுரை கொடுத்த சாமிக்கு மசுரை கொடு. இத்தனை நாள் ஏமாத்துறவங்களோடய போயிட்டு இருந்துச்சு, ஏமாத்திட்டு வந்துகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு சிக்கிருச்சு. புளியாம விட மாட்டான். உசாரு நான் உசாரு, ஒரு ஜார உசாரு, உசாரு நான் உசாரு, ஒரு ஜார உசாரு. ஏய் ஏய் ஏய், மாடு 2 ஓட்ட பண்ணி வச்சா 2 மாடு சேர்ந்தாக்குல போகணும். ஒரு மாடு பின்னாடி ஒரு மாடு நல்லா இருக்குமா? அப்ப நீ முன் பக்கமாவே திரும்ப. ஏய், இல்ல பின் பக்கமே எனக்கு சௌரியமா. யோ, பாத்து 4 பேர் பாத்து இல்ல வச்சிருக்காங்க பாரு, என்னை 4 பேரும். கவலைப்படாத, விடியறதுக்குள்ளே உன்னை நான் வச்சுக்க. அவங்க 4 பேத்து பாடியும் பாத்தி இல்ல. பாடிய பாக்க எத்தனை ஜியா போட்டிருக்கீங்க? பாடியா? ஓ பெட்டி சொல்லுங்க. எத்தனை ஜி போட்டிருக்க? நான் 85. ரொம்ப பெருசா இருக்கு. உசாரு நான் உசாரு, ஒரு ஜார உசாரு, உசாரு நான் உசாரு, ஒரு ஜார உசாரு. என்னண்ணே ராவுற? ஐயோ காசு போயிரும் போலயே. யானே அந்த பிள்ளை நல்லா ஆட்டுதே குஞ்சாம். நீ ஆட்டுனே? இருந்தா தானே நான் ஆட்டுவேன். உசாரு நான் உசாரு, ஒரு ஜார உசாரு, உசாரு நான் உசாரு, ஒரு ஜார உசாரு. உசாரு நான் உசாரு, ஒரு ஜார உசாரு.
சலன்னு நினைச்சு அப்ப இது சரிப்பட்டு வராது, தண்ணி போட்ட வேண்டியதேன். ஹலோ ஆள தெரியாம கால வச்சு அடிய சரிக்கிட்டுவோம், ஆள தெரியாம கால வச்சு அடிய சரிக்கிடுவோம். இழந்த வலுத்திருக்கு ஏறி உழுப்பட்டுமா தலைவா பின்பாட்டு தானே? ஆமாண்ணே. அது இழந்தையா? எதுனே? பேரிக்கா காய்ச்சிருக்கு, 2 பேரிக்கா காய்ச்சிருக்கு. வாய்ப்பில்ல ராஜா, இழந்த தண்டி தான் இருக்கும். ஆமா, சின்னதா இருக்கிறது நாட்டு இழந்த, பெருசா இருக்கிறது மலை இழந்த. இது பேரிக்காய். நான் ஏறி உள்பட்டுமா ஏசப்பாட்டு படிக்கட்டுமா எஞ்சோட்டு புண்டுகளா இளவாழ தண்டுகளா அடி மாங்குளத்துக்கிற மேலே மயிருணத்தும் சின்னவளே சாந்தி மயிருணத்தும் சின்னவளே பாதையில நான் நடந்தான் பாடுங்குரல் கேட்கலையா சிவனேசம் பாடுங்குரல் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் ஏஹே பாட்டு சத்தம் ஏஹே பாட்டு சத்தம் பாட்டு சத்தம் கேட்டதையா ஓ பாட்டு சத்தம் கேட்டதையா காசை கொடுங்க. இல்லை இங்க இல்லை இங்க சுனி மாத்தவா. ஓ மை காட், கொலா மாட்டுமா? என்ன ஆம்பளை கொலாவா பொம்பளை கொலாவா? அப்ப சரி, ஏதாவது கொலாவை இங்கே கட்டியிருக்கேன், அப்புறம் எப்படி கொலாவை போட்டு வரும்? பேண்டுட்டு வருமா? கால் சட்டை மேல் சட்டை தூய தமிழ்ரா. என்ன சாப்பிட்ட? சத்தியமா நீ சாப்பிட்டத நான் சாப்பிடல. ஆமா, உங்க உசாரு நான் உசாரு ஓரஞ்சார உசாரு உசாரு நான் உசாரு ஓரஞ்சார உசாரு
டான்ஸ்கார புள்ள உள்ள போச்சாமா. உனக்கு தேவைங்க ஆடணும் அவ்வளவுதானே. அது என்ன தேவலாம் டான்ஸ்கார புள்ளை கூப்பிடு அந்த புள்ளை கூப்பிடு தெரியலையா? இங்க பாரு வெள்ளை மசுரு இது ஒட்டு மசுரு. அடிங்க மேலும் புடிங்க தாளும் இனித கச்சேரி ஆரம்பம். அடிங்க மேலும் புடிங்க தாளும் இனித நாட்டகம் ஆரம்பம். மாலைய மாத்தி குதிரை போட்டி அடிச்சார் பாரு புடினா தாளும் நாடு முன்னேற பாடுபடு. அடிங்க மேலும் எடுத்தா தாளம் இனிதா கச்சேரி ஆரம்பம். செப்பு போட்டேன். இப்போ ஆடி ஜெயிச்சு பாரு, காசு வாங்கிட்டு போ. ஒதுங்கி நிக்குது காரு இத புடுங்கி விட்டது யாரு? ஒதுங்கி நிக்குது காரு அத புடுங்கி விட்டது யாரு? ஒதுங்கி நிக்குது காரு. புடுங்கி விட்டுருவேன். தேவ மசுலாம் மஸ்தா புடிச்சா மானம் கட்டு மசுரு போயிரும். அந்த மசுரை ஒட்டு மசுறதுக்கான கோவ மசுறு வருது. அப்ப எரிச்ச மசு வந்துருமியா? அப்புறம் ஒதுங்கி நிக்குது காரு இத புடுங்கி விட்டது யாரு? ஒதுங்கி நிக்குது காரு அத புடுங்கி விட்டது யாரு? ஒதுங்கி நிக்குது காரு அத திரும்பி விட்டது யாரு? இவரங்க மேடைகளை பப்புனாக நடிக்கும் சிவனேசன் அவர்களுக்கு முன்னாடி பொத்துக்க முடிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை எழுந்து கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கும் ஊர் முக்கியஸ்தர் அவர்களுக்கும் கிராம நிர்வாகஸ்தர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்நாடகத்தினை வைத்த அன்பு உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலைக்குழு சார்பாகவும் நன்றி நடித்த வணக்கம். ஏன் ஜோடி பஞ்சு குருவி நாய்தாடு நெஞ்ச தழுவி ஏன் ஜோடி பஞ்சு குருவி சாய்தாடு நெஞ்ச தழுவி ஆட்டம் போடடி ஆட்டு பாடடி ஆட்டம் போடடி ஆட்டு பாடடி தீராத சின்ன கிளி பாடாத வண்ணக்காளி என்ன பாரு என்ன போல மின்ன பாரு ஏன் ஜோடி பஞ்சு குருவி ஆடாத நிக்க தள்ளி
முத்தா வந்தாலு வாயா மதுரை சுண்ணாம்புத்தாயா வந்தாலு வாயா மதுரை சுண்ணாம்புத்தாயா கைதட்டுங்க வந்தாலு வாயா மதுரை சுண்ணாம்புத்தாயா பின்னாடி போட்டு ஒரு பெண்மணி இவ்வளவு தூரம் ஆடுறது கை தட்டலாம்ல. ஒரு ஆம்பளை நிகரா ஆடுதுன்னா பெரிய விஷயம். ஆனா பாப்பா எதிர்பார்க்கறது வேற. என்னது இப்படி எல்லாம் செஞ்சேன்னா மிருதங்க டேபிள்ல ஏறி பேக் டைவ் அடிச்சிருவேன்னு நினைக்குது. நான் இன்னைக்கு அடிக்க மாட்டேன், பயப்படாத. ஏன்னா 2 காலுமே ஜப்பு போயிருச்சு. டாக்டர் மேலே அதெல்லாம் செய்யக்கூடாதுன்றாரு. இல்லைன்னா பொழந்து கட்டியிருப்பேன்.